Hi friends, welcome back to my channel Chalama's Happy Vlog. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். So நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்க நம்புறோம். So இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெல்லி வந்து குளிர ஆரம்பிச்சிருச்சு. லைட்டா குளிர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வெயிலும் வந்துட்டு இருக்கு. இனி போக போக தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வந்துட்டு குளிர் வர ஆரம்பிக்கும். இந்த டைம்ல வர வெயில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரொம்ப எதமா இருக்கும். காலையில நல்லா குளிரா இருக்கும்போது இந்த வெயில் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அஸ்லானும் அவங்க அப்பாவும் வந்து கீழே விளாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அவனும் சைக்கிள் ஓட்ட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். நான் வந்துட்டு இங்கே இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு, 15 மினிட்ஸ் ஊறிட்டுருக்குது. அடுத்த வெங்காயம் தக்காளி எல்லாமே ரெடியாக இருக்குது. 1/2 kg சிக்கனில் வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மேரினேஷன் பண்ணிடலாம். 1/2 கிலோ சிக்கனில் வந்து கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நார்மலான மிளகாய் தூள் தான். அப்புறமா கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கரம் மசாலாவும் நம்ம பிரியாணி மசாலாவும் ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கனுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணியில் சிக்கன் வந்து ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நான் ஊற வச்சுட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா அஸ்லாம் நின்னியுமே நல்லா ஜாலியாக வந்துட்டு அவன் சைக்கிள் தான் ஓட்டிகிட்டு இருக்கான். நானும் விட்டுட்டேன், நல்லா ஜாலியாக தான் விளாண்டுட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டேன். அவங்க டேடிக்கு ஈவினிங் தான் டியூட்டி. ஸோ பரவாயில்ல சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் விளாட்டுன்னு சொல்லி விட்டுட்டோம். நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கிறேன். அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த பிரியாணியோட கிராம் கணக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அந்த சைட் போயிருங்க. வெங்காயம் நல்லாவே வந்து ப்ரௌன் கலர் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை நல்லா வணக்குனா தான் பிரியாணிக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலை போட்டு 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா வந்து புதினா இலையும் வந்து போட்டுக்கலாம். புதினா இலையும் போட்டு 2 பச்சை மிளகாவும் இது கூட வந்து ஆட் பண்ணிடுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கழிஞ்ச அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதோட கிராம் கணக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதையும் பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வணக்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் பிரியாணி வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, பிகினர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது எல்லாமே வந்து ஆட் பண்ணி மெதுவாக வந்து நீங்கள் வணக்கி கொடுங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி பவுடர் நான் ரொம்பவே கம்மியாக தான் ஆட் பண்ணுவேன். நான் அஸ்லானும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப கம்மியாக வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்த இதில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிரியாணி மசாலா ரெசிபி சீக்கிரமாகவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சீக்கிரமாக வணங்கி கிடச்சிரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வணக்கி விடுங்க. இது நல்லா மசிஞ்சு நமக்கு நல்லா கிரேவி மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லாவே தக்காளி வணங்கி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதனால இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாக 6 டேபிள் ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நல்லா கிரேவி ரெடியான அப்புறமா தான் நம்ம சிக்கன் எல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணணும். கிரேவி இந்த மாதிரி நல்லா சூப்பராக சுருண்டு ரெடி ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு சூப்பரான ஒரு மசாலா ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்த சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 kg சிக்கன் நம்ம மேரினேட் பண்ணி எடுத்தோம்ல, அந்த சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் இந்த சிக்கனை ஹை ஃப்ளேமில் நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கலாம். நல்லா அந்த மசாலாலே கடந்து நல்லா சாட்டே ஆகட்டும்.
இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்துட்டு 1.5 கப் அளவு தண்ணி குக்கரில் நம்ம வைக்கும்போது இதுதான் அளவு. ஸோ அந்த கணக்கில் தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஃபைனலாக வந்து ஒரே ஒரு அரை லெமன் வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா வந்து கொதிக்கட்டும். கொதி வந்த அப்புறமா நம்ம இதில் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் 15 மினிட்ஸ் ஊற வச்சுருந்தாலே அந்த ரைஸ் எல்லாத்தையும் நான் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி இருக்கும்போது ரைஸை நல்ல ஒரு கிண்டு கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணி வத்துற டைமில் நம்ம ரொம்ப மெதுவாக தான் வந்துட்டு குக் பண்ணணும். நடுவில் மட்டும் நம்மளோட ஸ்பேச்சுலா இருக்கு இல்லையா, அதை விட்டு லைட்டாக குக் பண்ணி விடுங்க. ஏன்னா நடுவில் தான் சீக்கிரமாக அடி பிடிக்கும். அதனால மற்றபடி ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, ரைஸ் வந்து உடஞ்சி போகும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு என்ன இருக்குது, காரம் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது இந்தளவுக்கு பாருங்கள் குக் ஆயிடுச்சு குக்கரில். இப்போ வரைக்கும் நம்ம வந்து விசில் போடக்கூடாது. கரெக்டாக தண்ணியும் ரைஸும் ஓரளவுக்கு சமமாக வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் வந்து விசில் போட்டுடலாம். மூடிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு விசில் வந்து வந்ததுமே வந்து நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. விசில் வந்த அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி எடுங்க. சூப்பர் பர்ஃபெக்டாக வந்து குக் ஆகிருக்கு. கறியும் சூப்பராக குக் ஆகிருக்கு, ரைஸுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி இந்த ஸ்டைலில். அடுத்தது நான் வந்துட்டு தயிர் பச்சடி இருக்குல்ல, அது பண்ணுறதுக்காக வெங்காயம் கேரட் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த கலர்ஃபுல்லாக சாப்பிட்ற தயிர் பச்சடி வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. அதனால் ஏதாவது ஒரு கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தயிர் பச்சடியில். அடுத்ததாக வந்து முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. 12:30க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சே வந்து ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடல இல்லையா, அதனால் சீக்கிரமாகவே சாப்பாடு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். நீ அஸ்லானையும் ஹபீபியும் கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ரைஸ் கொடுத்துட்டேன்னா வேலை முடிஞ்சுது. அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ண பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைய கூட சாப்பிடுவாங்க. அஸ்லானுக்கு ரொம்பவே பிடிச்சிது. காரெல்லாம் அந்தளவுக்கு இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஹப்பி வந்து டியூட்டி போயிட்டாங்க. டியூட்டி போனதுக்கப்புறம் வந்து அஸ்லானும் கொஞ்சம் தூங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அஸ்லானையும் கொஞ்சம் தூங்க வச்சுட்டேன். சரி பார்த்திங்கன்னா வின்டர் அப்படிங்கிறனால அதிகமாக நாங்கள் வந்து பிஸ்கெட் சாப்பிட்றோம். இப்போது அதிகமாக வெளியிலேருந்து பாலிஜி இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்கோம். ஸோ நான் வந்து வீட்டிலே சூப்பராக வந்து பிஸ்கெட் செய்வேன். இந்த சால்ட் பிஸ்கெட் இதெல்லாம் வந்து சூப்பராக செய்வேன். ஆனால் கொஞ்ச நாளாக வந்து ஒரு வேகாவே இருக்கேன் செய்யாமல். சரி இன்றைக்கி வந்து செய்யலாம். ஓட்ஸ் வந்து அப்படியே வாங்கினது அப்படியே இருக்குது, அதுவும் எதுவுமே பண்ணுறதில்ல சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வந்து எடுத்து வச்சுட்டேன். பட்டரு, ஓட்ஸு, முட்டை, அப்புறம் மில்க் மேட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன், அது இருந்தால் எடுங்க இல்லாட்டி வேண்டாம். அப்புறம் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவு ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை வச்சு நம்ம சூப்பராக வந்து ஓட்ஸ் குக்கீஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் நான் வந்து இந்த மந்த்துக்கான கீ வந்து ரெடி பண்ணேன். அப்போ வந்து கொஞ்சம் பட்டர் எடுத்து வச்சுருந்தேன், பிஸ்கெட் பண்ணுறதுக்காகவே வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து குக்கீஸ் பண்ண போகிறோம், ஓட்ஸ் குக்கீஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட் பட்டரு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து கீ காட்டுறேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். அடுத்ததாக வெளியிலேருந்து வாங்கினா ஒரு 100 கிராம்ஸ் அளவு பட்டரும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 பேக் அளவுக்கு வர குக்கீஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது எத்தனை நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம்னா, நிறைய பிஸ்கெட் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் கிட்ட வச்சு யூஸ் பண்ணலாம். இல்லை கம்மியாக தான் சாப்பிடணும்னா ஒரு 10 டேஸ் கூட வந்து உங்களுக்கு அந்த பிஸ்கெட்ஸ் வரும். அந்தளவுக்கு நான் செய்ய போகிறேன். பட்டர் நல்லா போட்டு அடிச்சுக்க போகிறேன். அடிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ரௌன் சுகர் ஆட் பண்ண போகிறோம். ப்ரௌன் சுகருக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், கருப்பட்டி ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். கருப்பட்டியெல்லாம் செஞ்சால் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக இந்த பிஸ்கெட்டு. கருப்பட்டி எனக்கு வந்து கிடைக்கல, நான் அக்காட்ட வந்து சொல்லியிருக்கேன் கருப்பட்டி வேணும் அப்படி சொல்லிட்டு. அவங்க அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு பண்ணுற நிறைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் அடிச்சுக்கலாம். மெயினாக பட்டரை வந்துட்டு ஒரு 1 ஹவர் முன்னாடி என்ன பண்ணிடுங்க, ஃப்ரீசரில் எடுத்து போட்டுருங்க. ஃப்ரீசர்லனா ரொம்ப கட்டியாயிடக்கூடாது, ஓரளவுக்கு கோல்டாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பிஸ்கெட் ரொம்ப ஸ்வீட்டாக தான் கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறோம், ஆனாலுமே வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்காகத்தான் நல்லாவே வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு முட்டையும் வந்து நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை, கண்டென்ஸ்டு மில்க்கு, ப்ரௌன் சுகர், பட்டர் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் ஆகிற வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி பீட்டரில் அடிக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் வேலை அதிகம் இருந்தாலும் இந்த விஸ்க் இருக்குல்ல, அது வச்சு அடித்தா கூட நம்ம கொஞ்சம் நேரம் அடித்தோன்னா நல்லா இந்த மாதிரி க்ரீமியாக கிடச்சிரும்.
இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அளவு கோதுமை மாவு இருக்குல்ல, அது வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் மைதாவும் ஆட் பண்ணலாம், கோதுமை கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், அதனால நான் கோதுமையை ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து ஓட்ஸ் 1 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல இந்த 2 மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா இது இன்னும் கொஞ்சம் மாவு வந்து கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓட்ஸோ வீட் ஃப்ளாரோ எது வேணாட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் வீட் ஃப்ளார் 1 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணேன் இல்லையா, அதுக்கு மேலே இன்னொரு 1/2 கப் ஓட்ஸும் கூட ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த பிஸ்கெட் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக பிடிக்கும். எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் இந்த பேக்கெட்லலாம் அடைக்காமல் பயங்கரமான டேஸ்ட்டில் வந்து இந்த பிஸ்கெட் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து கம்மியாக வந்துட்டு பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பேக்கிங் சோடா நான் இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணல. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணேன். நல்லா வந்து இதை அடித்து விட்டுக்கலாம். இதெல்லாம் கையிலே வச்சு நம்ம நல்லா குழச்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்கும். சரி, பீட்ரு இருக்கிறனால நான் வந்து அப்படியே வந்து குழச்சி எடுத்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குது பிஸ்கெட்ஸ்க்கு. கடையிலேருந்து வாங்குறதே பிஸ்கெட் மாதிரி இருக்கும் இந்த வெனிலா எசன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணும்போது. அதுக்காக தான் ஆட் பண்ணிட்டு நல்லா கையிலேயே வந்து குழச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டரியாக இல்லாமல் கொஞ்சம் சப்பாத்தி மாவோட அந்த ஸ்டேஜில் இருந்துச்சு அப்படின்னா பிஸ்கெட் வந்து நமக்கு ரொம்ப பட்டரோட அந்த இது இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த பிஸ்கெட் ஆக்சுவலாக எப்படின்னா குக்கீஸ் மாதிரி இருக்கும். நம்ம நல்லா நிறைய காசு கொடுத்தெல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா. நான் வந்து இந்த ஃபார்ம் லைட் தான் வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்குவேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிஸ்கெட் 15 பிஸ்கெட்டே வந்து எனக்கு 145 அந்த மாதிரிலாம் வரும். அந்த பிஸ்கெட்டு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீட்டிலே செஞ்சிடலாம் அப்படிங்கும்போது ரொம்ப. இந்த மாவு வந்து மெயினாக ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங் ஆன அப்புறமா இந்த மாதிரி கையில் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். நல்லா உருண்டை பிடிச்சிட்டு பட்டர் பேப்பரில் பேக்கிங் ட்ரேயில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இல்லை கையிலே கூட வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பேக்கிங் ட்ரேயில் வந்து வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசைன், சும்மா ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு டிசைன் மாதிரி கொடுக்கறதுக்காக ஃபோர்க்கு வந்து இப்படி பண்ணும்போது ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா கொஞ்சமாக ஃப்ளார் இருக்கு இல்லையா, கோதுமை மாவில் வந்து டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒட்டலை. இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்ஸும் வந்து நம்ம டிசைன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஓவன் வந்து 200 டிகிரி செல்சியஸில் வந்து 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நம்ம ஓவனில் வந்து வச்சிடலாம். ஓவனில் வச்சுட்டு 13 நிமிஷம் வந்துட்டு நம்ம இதை திருப்பியும் 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணி எடுத்துடலாம். இடையில பார்த்துக்கோங்க, சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா நீங்கள் உடனே கூட வெளியில் எடுத்துடலாம். இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா ஆற விடுங்க. ஆறுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள், சூப்பரான ஓட்ஸ் குக்கீஸு. நிஜமாலுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் சொன்ன மாதிரி அதே மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அஸ்லானுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே மாதிரி நாங்கள் மார்னிங் பாலில் முக்கி சாப்பிட்டோம், பயங்கர டேஸ்டியாக இருந்துச்சு. என்னடா இதுக்கு தான் நம்ம தேவையில்லாமல் கடையில் கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்றோங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இனிமேல் நான் எல்லா குக்கீஸும் வந்து வீட்டில் தான் ட்ரை பண்ண போகிறாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கே வந்துட்டேன். ஹப்பியும் வந்து சொல்லிட்டாங்க, எந்த ப்ரிசர்வேட்டிவ்லாம் அழகாக நீ வந்து அஸ்லானுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஃபுல்லாகவே இனிமேல் வந்து நிறைய குக்கீஸ் வந்து செய்ய போகிறேன் வீட்லேயே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நிறைய ஷேர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி குக்கீஸ் எல்லாம் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெயினாக இந்த சிக்கன் பிரியாணியும் இந்த ஓட்ஸ் குக்கீஸும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு vlogஓட உங்கள் எல்லாத்தையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். until then take care, bye bye, thank you, assalamu alaikum.